Welcome back. This is part number 5 on module number 17 electrostatic potential and capacitance. Previously 4 parts solve பண்ணிருக்கோம் based on concepts and problem solving. Now we are seeing part number 5 on module number 17 NCERT problem solving ஓட continuation தான். 4வது பார்ட்ல எக்ஸ்க்ளூசிவா NCERT problemsல ஒரு சில problem solve பண்ணிருக்கேன். அதிகமாக நீங்க தேவைப்பட்டா பாத்துங்க. And as usual our inquiry form is given in the description box. தேவைப்பட்டா fill பண்ணலாம். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்க friends and family க்கு share பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள் போலாம். So moving to the first question, a capacitor 600 picofarad is charged by 200 volt supply. It is then disconnected from the supply and is connected to another uncharged 600 picofarad capacitor. How much electrostatic energy is lost in this process? அப்படி நம்ம சொல்லும்போது யூஷுவலாக யூவோட ஃபார்முலான்னு சொல்லும்போது 1/2 CV ஸ்கொயர் அப்படி நம்ம போட்டுருவோம். இப்போ நமக்கு ரெண்டு கெப்பாசிட்டர் C1ங்கிறது ஒன்று இடத்துல இருக்குது, C2ன்னு ஒன்று இருக்குது. இப்போ இது ரெண்டு டைப்பில் நீங்கள் சொல்லலாம். இது பேரலல் பேஸில் கனெக்ட் ஆகிருந்தால் C1 + C2 அப்போது 600 1200 பிக்கோஃபேரட்னு போட்டுட்டு போயிடலாம். ஒருவேளை அது சீரியஸாக இருந்துச்சுன்னா 1/CS = 1/C1 + 1/C2 நம்ம போட்டாகணும். ஸோ இந்த பேசிஸில் பேரலல்னு நம்ம எடுக்கிறதா இல்லை சீரியஸ்னு எடுக்கிறதா, ஸோ இந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறனால தான் என்ன சொல்லிட்டாங்க, லாஸ்ட் இன் திஸ் ப்ராசஸ்ங்கிற வார்த்தையே கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பேஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல CV ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் பேரலல் கொடுப்போம். ஓகேவா? ஸோ பேரலலுங்கிற வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சாகணும்னா, we will get the value of 1200 picofarad. இங்கே 1200 அப்படிங்கிற பிக்கோஃபேரடாக கொடுக்கும்போது அதுக்கு வரக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4800 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இது தவிர அடுத்து சீரீஸில் நம்ம கொண்டு வரும்போது 1/CS = 1/600 + 1/600 சொல்லும்போது 2/600 அதாவது 1/300. ஸோ CS which is equal to 300 picofarad அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த 300 picofarad இங்கே சியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 300 × 400ன்னு சொல்லும்போது 400 × 3 இந்த 4800 இருக்கு இல்லையா, ஸோ இதையும் டிவைட் பண்ணும்போது இட் வில் பிகம் 2400 × 10⁻⁻8 ஜூல். இங்கே அதே மாதிரி இங்கே 300 மல்டிப்ளை பண்ணும்போது 600 அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது டெல்டா மைனஸ் பண்ணும்போது 2400 - 600 அப்படிங்கிறது பண்ணும்போது யூ வில் கெட் த டிஃபரன்ஸ் ஆஃப் 1800 × 10⁻⁻8 ஜூல்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா? யூஸ்வலாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக இதுதான் ப்ராசஸ்ஸு, ஆனால் இங்கே வேறு ஏதோ வேல்யூஸ் இருக்குது, நீங்கள் ஏதோ அடிச்சு போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஐ வில் கெட் யூ அவுட். என்னென்னா, முதல்ல எடுத்தோன்னே அவங்க 1/2 CV ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூ ஆஸ் பர் ஆர்டர் 600 இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் U' நம்ம கண்டுபிடிக்கும் போது C ஈக்குவலண்ட் இருக்கு இல்லையா, அதை அவங்க சீரியஸ்னு எடுத்து கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூஸ்லாம் கிடைக்குது. ஒருவேளை பேரலல் அப்படின்னு எடுத்திங்கன்னா 600 + 600 which is nothing but 1200 பிக்கோஃபேரட். இந்த ஆர்டருக்கு தான் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் அரௌண்ட் 2400 × 10⁻⁻8 ஜூல்ஸ்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 1200 × 10⁻⁻8 ஜூல்ஸ். இப்படி 3 காம்பினேஷன்ஸில் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட ஆப்ஷன் ABC இருக்கு இல்லையா, ஸோ இதில் 3த்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் மேண்டேட்டாக இருக்கும், மீதி இருக்கிறதுல அதுக்கு நியர்பை ஈக்குவலண்ட் வேல்யூஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செஞ்சாகணும்னா, நீங்கள் 3 மெத்தட்லையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதல் மெத்தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/2 C சீரியஸ் வோல்டேஜ் ஸ்கொயர் அப்புறம் 1/2 C பேரலல் வோல்டேஜ் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியிருக்கோம். இரண்டாவது 1/2 ஆக்சுவல் CV ஸ்கொயர் 1/2 சீரியஸ் C சீரியஸ் × V ஸ்கொயர். மூன்றாவது 1/2 CV ஸ்கொயர் 1/2 CP × V ஸ்கொயர். எப்படின்னு 3 மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேகம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக செயல்படுறீங்களோ அதை பொறுத்து ஆன்சரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆன்சரை டக்கு நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் we have been solving out. ஓகேங்களா? The next one, 2 tiny space carrying charges 1.5 microcoulomb 2.5 microcoulomb located 30 centimeters apart. Find the potential and electric field at the midpoint of the line joining and at a point 10 cm from this midpoint in a plane and normal to the line passing through the midpoint. So mid ன்னு சொல்லும்போது D1 = D/2 D2 = D/2. ரெண்டு சார்ஜஸுக்கு மிட் பாயிண்ட்னு சொல்லப்பட்டதுனால இதுவும் D/2, this is also D/2.
டிஸ்டன்ஸுங்கிறது ஆல்ரெடி 30 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டா, அப்போ இங்கே 15 இங்கே 15 இல்லையா? ஸோ அதில் எந்த குழப்பமும் இருக்காது. ஸோ இப்போ அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் விச் இஸ் நத்திங் பட் k into q divided by d1 k into q2 divided by d2. Kயோட வேல்யூ காமன், இங்கே Qவோட வேல்யூ q1 plus q2 into 1 by d2 1 by d2. அதை மேலே போச்சுன்னா this is 2 this is 2 2 4 divided by d into q1 plus q2. q1 q2 ஆட் பண்ணிங்கன்னா 1.5 plus 2.5 ஆட் பண்ணும்போது 4 மைக்ரோ கூலும் என்பது 1 மைக்ரோ which is nothing but 10 to the power of minus 6 அல்லவா? ஸோ 4 into 10 power minus 6. 4ங்கிற வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்குது. Kனுடைய மதிப்பு 9 into 10 to the power of 9. Dயோட வேல்யூ நம்ம டைரெக்டாக 30 into 10 power minus 2. இந்த கொஸ்டினை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Kயோட வேல்யூ பொது, Q1 ஓட வேல்யூ 1.5 into 10 to the power of minus 6 divided by d by 2 னா 15. அதே போல் இரண்டாவது 2.5 into 10 to the power of minus 6 divided by 15. இப்படி கூட நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இதை நீங்கள் டிவைட் பண்ணுறேங்கிற பேரில் உங்களுக்கு நிறையா டைம் எடுக்குங்கிறனா என்ன பண்ணிட்டோம், ரொம்ப இதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். பண்ணும்போது யூ வில் கெட் சம் வேல்யூ ஆஃப் 48 into 10 to the power of 4 volt அப்படின்னு வரும். இதே விஷயம் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது k into q1 divided by d1 square plus k into q2 divided by d2 square அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இல்லையா? kq by r ஸ்கொயர் தான் வருங்கிறனால இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. மற்ற எல்லா வேல்யூஸுமே கிட்டத்தட்ட சரிதான் இல்லையா? இங்கே d2 ஸ்கொயர்னு சொல்லும்போது இங்கே d by 4 இங்கே d by 4 4 plus 4 8 நீங்கள் மாறும். அப்போது k into 8 into q1 plus q2 divided by d ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வரும். இது எனக்கு என்னென்னு சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சரில் கொடுங்க. எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா இதை நம்ம சால்வ் பண்ணலாம், பட் இதுக்கெல்லாம் நம்ம டயத்தை இது பண்ணிக்க வேணாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இந்த யூனிட்டோட வேலையே கிடையாது, இங்கே நம்ம பொட்டன்ஷியல் தான். இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு பழைய விஷயங்களை ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுனா பண்ணுங்கள், இதை மேனுவலாக கனெக்ட் பண்ணுங்கள். எய்தர் நான் சொன்னபடி தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஃபார்முலா படி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி கூட கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்லையும் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த விஷயம், at the point 10 cm from this midpoint in the plane அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் என்ன அர்த்தம்னா, இந்த சென்டிமீட்டருங்கிறது அது மட்டும் கிடையாது, நார்மல் டு த லைன் அண்ட் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து 10 சென்டிமீட்டர். அப்போ என்ன செஞ்சாகணும்னா இதை ட்ரையாங்கிள் மாதிரி தான் ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணும்போது இட் வில் பி லைக் திஸ். இங்கே d by 2னா 15, இங்கே d by 2னா 15 அல்லவா? 15 இங்கே 10. இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? ஸோ இதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் 225 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 325. இந்த பேசிஸில் நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 325 into 10 to the power of minus 4 அப்படிங்கிற வேல்யூ போட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகே, இதை நீங்கள் எப்படி ஸ்டெப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுது இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கொடுக்குறோம். இதை இன்னொரு ஸ்டெப்பில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு இடத்துலையும் இருக்குது. பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10, ஆல்ரெடி இங்கே 15 சென்டிமீட்டர் பாக்கி இருக்குது. இங்கே இதுலேருந்து சென்டர்லேருந்து 10ன்னா அப்போது டிஸ்டன்ஸ் பாக்கி இருக்கிறது இங்கே 5 தான் இருக்கும் இல்லையா? 5. அப்போ மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 25. இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம கொண்டு போனோம். அந்த வார்த்தையை நீங்கள் தவறாக பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட்னு சொல்லும்போது இட் ஒன்லி லைக் திஸ். இந்த ஆர்டரை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 325 இன்ட்டு 10 to the power of minus 4. இந்த ஆன்சர் படி உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஹைட்ரஜன் ஆட்டம் the electron and proton are bound at a distance of about 0.53 angstrom. 1 angstrom which is equal to 10 to the power of minus 10 meter அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரியலனாலும் இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. எஸ்டிமேட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இன் எலக்ட்ரான் வோல்ட். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் டேக்கிங் த ஜீரோ ஆஃப் பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட் செப்பரேஷன். அண்ட் வாட் இஸ் த மினிமம் ஒர்க் டு ஃப்ரீ த எலக்ட்ரான் given that its kinetic energy is the orbit is half the magnitude of potential energy obtained in A. Then what are the answers to A and B if the zero potential is taken at 1.06 angstrom separation? Question படிக்கும்போது கடுப்பாக இருக்குல்ல? ஸோ U which is equal to 1/2 CV ஸ்கொயருங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். சியோட வேல்யூ கொடுக்கல, வியோட வேல்யூ கூட நமக்கு தெரியல. ஸோ how will you solve this? நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபார்முலாவான K into Q1 Q2 divided by R. சரி,
K ஓட வேல்யூ ஓகே. R ஓட வேல்யூ 0.53 ஆங்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க, அது கூட ஓகே. வாட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் Q1 அண்ட் Q2? பொதுவாக ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ இரண்டுத்துக்குமான மதிப்புமே என்னன்னு கேட்டிங்கன்னா 1.6 × 10⁻17, இங்கே -1.6 × 10⁻19. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் அரௌண்ட் 4.8 அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். 48 × 10⁻19 ஜூல்ஸ் அவங்க எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு அடுத்த இஷ்யூவும் ஆரம்பிக்குது. ஸோ 1 ஜூல் ஈக்குவல் டு how many electron volt? 1 electron volt equal to how many joules அப்படிங்கிற கால்குலேஷன் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். வீடியோஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கும். நான் ஜூல்லே போட்டுட்டேன். எனக்கு இதற்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் எலக்ட்ரான் வோல்ட்டில் எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ நோ த வேல்யூ, பட் நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் குழு வச்சுட்டு போயிருக்கேன். அவங்க கொஸ்டினில் எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிக்க சொல்லும்போது நம்மளும் அதை எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும். கெட் மீ த வேல்யூ. சரி, அடுத்த ஸ்டெப்பு. Kinetic energy is nothing but half of its magnitude of potential energy அவங்களே கொடுத்துருக்கும் போது U/2 which is nothing but 48 divided by 2ன்னு சொல்லும்போது probably 24 அப்படிங்கிற ஆன்சர். எனக்கு ஆக்சுவலாக 49 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 28 அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் என்னங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டிவைடட் பை 2. அடுத்து வாட் ஆர் த ஆன்சர்ஸ் டு A and B when the potential energy is taken at 1.06 angstrom? அப்போ என்ன செஞ்சாகணும், 9ஓட வேல்யூலும் சேஞ்ச் இல்லை. Q1 1.6, Q2 is also 1.6. அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடர் பை இந்த ஆரோட வேல்யூ நம்ம ஏற்கனவே 0.53 போட்டோம்ல, இப்போ 1.06 × 10⁻2ன்னு போடணும். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது we will get 24 அதாவது 2.4 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இந்த வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 0.53க்கும் 1.06க்கும் ஒன்றும் பெருசாக வேல்யூ இல்லை. ஜஸ்ட் டிவைடட் பை 2 தான். ஜஸ்ட் டிவைட் பை 2ன்னு சொல்லும்போது யூ வில் கெட் அரௌண்ட் 24 × 10⁻19. அதுவே கைனடிக் எனர்ஜின்னு போட்டிங்கன்னா 12 × 10⁻19 ஜூல். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சா. எனக்கு இந்த 4 ஜூல்ஸோட வேல்யூவும் எலக்ட்ரான் வோல்ட்டில் எனக்கு தெரியப்படுத்தணும். ஸோ ப்ளீஸ் யூஸ் தி கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்களால் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பரை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட எனக்கு தெரியப்படுத்துங்க, சரிங்களா. ஒன் மோர் லாஜிக்கல் ப்ராப்ளம். 2 charged conducting spheres of radius A and B are connected to each other by a wire. அதுக்கு சீரியஸாக பேரலாங்கிறது கொடுக்கல. What is the ratio of electric fields at the surfaces of 2 spheres? Use the result obtained to explain why charge density on the sharp and point ends of a conductor is higher than on its flatter portion. அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின், தியரட்டிக்கல் ஸ்டஃப். நம்ம இதுக்கான ப்ராப்ளம் ஆன்சர் பார்க்குறோம். ஆல்ரெடி வி நோ தட் V1 = V2 அப்படிங்கிற கண்டக்ஷனில் தான் நம்ம போகணும். இப்படி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு வழி கிடையாது. நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி அதுதான். ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது KQ1/R1 = KQ2/R2. K கூட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் காமன் சொன்னால் Q1/Q2, Q1 Q2 கீழேயும் R1 மேலேயும் போகுது, R1/R2. R1ஓட வேல்யூ A, R2ஓட வேல்யூ B. ஸோ விச் இஸ் நத்திங் பட் Q1/Q2 which is equal to A/B. இப்படி ஒரு வேல்யூ நம்ம செட் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா KQ1/R12, KQ2/R2. கேவும் கேவும் கட் ஆகும்போது Q1/Q2 × R2 மேலேயும் R1 கீழேயும் போச்சுன்னா R2² / R1². நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, Q1/Q2 = AB. ஸோ அந்த வேல்யூவை A/B. R2² / R1²ன்னு சொல்லும்போது B² / A². இங்கே பியும் பியும் கட்டு, ஏவும் ஏவும் கட்டு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜிஸ் E1/E2 will be equal to B/A. இது மட்டும்தான் நமக்கு கண்டிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சாச்சு. பட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கு இல்லையா, சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ. ஸோ சார்ஜ் டென்சிட்டி விச் இஸ் நத்திங் பட் கூலும்/மீட்டர் ஸ்கொயர். ஏரியா பேஸில் வரும்போது கூலும் / மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா Q/ ஏரியா. அதுவே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி டெல்டா கொடுக்கும்போது C/m which is nothing but Q/length அல்லது Q/d அந்த வார்த்தையை நம்ம கொடுக்கலாம். இங்கே நமக்கு ரேடியங்கிற வார்த்தை எப்போ வந்துருச்சோ அப்போ ஏரியாங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துருச்சு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஒருவேளை சார்ஜுடைய லென்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்து அங்கே சார்ஜ் டென்சிட்டி கேட்டாங்க அப்படின்னா which is nothing but Q/L அதாவது கூலும்/மீட்டர் அந்த பேஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரேடியைன்னு கொடுத்துட்டாங்கன்னா வெறும் ரேடியை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது ஏரியாவாக கண்டுபிடிக்கணும். ஸோ Q1/Q2 இங்கே R2² மேலே R1² கீழே அப்படி பண்ணும்போது Q1 Q2 டிவைட் பண்ணிங்கன்னா வேல்யூ A/B,
R2 square by R1 square னு சொல்லும்போது B square by A square which is nothing but sigma 1 divided by sigma 2 which is equal to இந்த ஏவும் ஏவும் கட் பியும் பியும் கட் which is nothing but B by A. இதுலேருந்து நம்ம பார்த்து இன்ஃபர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆகட்டும் இட் இஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட் வித் B divided by A. அப்படின்னா என்னென்னா ஹையஸ்ட் வேல்யூவாக நமக்கு B தான் இருக்கும், லோயஸ்ட் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ சிக்மா 1 இஸ் சிக்மா 1ங்கிறது ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, சார்ஜ் Q1 அதோட சார்ஜ் டென்சிட்டிங்கிறது பேஸ்டு ஆன் செகண்டோட ரேடியஸ், செகண்ட் சார்ஜோட ரேடியஸு. லைக்வைஸ் சார்ஜ் 2 இஸ் பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட்டு சார்ஜோட ரேடியஸ். அப்போது இது என்னென்னா ஒன்றோட ஒன்று நமக்கு இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போதுமே நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும், பாயிண்டட் எண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது ஷார்ப் எண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து செக் பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ரேடியஸோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து இன்ஃபர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் பிளேட்ஸ் ஆஃப் ஏ 2 farad parallel capacitor given that the separation between them is 0.5 centimeter. Okay, you will realize from your answer why ordinary capacitors are in range of microfarad or less. However, electrolytic capacitor do have much larger capacitance because of very minute separation. Separation கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டி ஹை கெப்பாசிட்டன்ஸ் தேவை. யூஸ்வலாகவே மைக்ரோ ஃபேரடுங்கிறதுலையோ இல்லை பிக்கோ ஃபேரடோ பார்த்துருக்கோம், டேரெக்டாக ஃபேரட் நம்ம பார்க்கல அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னு, ஸோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ டியோட வேல்யூ இருக்குது. ஏ கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள், சிடிஏ வரக்கூடிய ஃபார்முலா சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. எப்சிலானோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், டிவைடட் பை டியோட வேல்யூ 0.5ங்கிறது நான் 1/2ன்னு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே போச்சுன்னா 2 இன்ட்டு இந்த 2வும் 2 இங்கே கேன்சல், ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு 10⁻12. ஆக்சுவலாக இது என்னென்னா இங்கே -2ங்கிறது இங்கே போகும்போது -10 இருக்குது. டிவைட் பண்ணும்போது 8.8 இன்ட்டு 10⁻10ன்னு வரணும். பட் ஆக்சுவலாக நான் கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணிட்டேன், 8.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணேன், விச் இஸ் நத்திங் பட் மேலே போகும்போது 0.11 இன்ட்டு 10⁻10 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. உங்களுக்கு இது ஒரு ஆன்சர் அப்படின்னு வர முடியாது. என்ன காரணம்னா எப்படி வேணாலும் மாறலாம். இதை 1.1 இன்ட்டு 10⁻9ன்னு சொல்லலாம், 11 இன்ட்டு 10⁻8 மீட்டர்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ஆன்சர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஆன்சரில் ஏபிசிடி என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மீதி இருக்கக்கூடிய ஆன்சரை அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டின் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் நம்ம சொல்கிறோம், அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. தி நெக்ஸ்ட் ஒன், தி பிளேட்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor have an area of 90 centimeter square, 90 into 10⁻⁻4 meter square, separated by a distance of 2.5 mm. So which is nothing but 2.5 into 10⁻3 meter. ஏரியாவினுடைய மதிப்பு, டியினுடைய மதிப்பு, கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆகக்கூடியது 400 வோல்ட் சப்ளை. ஸோ ஹவு மச் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டு பை தி கெப்பாசிட்டர், U ஈக்குவல் டு 1/2 CV ஸ்கொயர். சியினுடைய ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. வியோட வேல்யூ இங்கே ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 400 அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஸோ எப்சிலான் நாட் 8 இன்ட்டு 8.8 இன்ட்டு 10⁻12, ஏவோட வேல்யூ 90 இன்ட்டு 10⁻⁻4, டியோட வேல்யூ இது இங்கே 2.5 இன்ட்டு 10⁻3. இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் கெட் த வேல்யூ ஆஃப், இங்கே கிட்டத்தட்ட மல்டிப்ளிகேஷனே உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். இது கொண்டு வரும்போது ப்ராபப்ளி 2700 இன்ட்டு 10⁻−10 ஜூல்ஸ் அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டினில் இது டைரெக்டான ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொஸ்டினாக இருக்கலாம். நான் என்ன கேட்டால், நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொஸ்டினை கூட நீங்கள் அட்டன் பண்ணுறதுல யோசிக்கலாம். லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ஆன்சருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு சின்ன இடத்த மிஸ் பண்ணால் கூட நீங்கள் எதை மிஸ் பண்ணோன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க. பட் லாஜிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 100% எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு அதுக்கான வேல்யூவில் ஒரு ஐடியா இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான் சிக்கலே. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை எங்கேருந்து எங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறது, எதுலேருந்து எதை ஸ்ட்ரைக் பண்ணி என்ன வேல்யூஸ் கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பங்கள் உங்களுக்கு நிறையா வரலாம். அதனால் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் கொஸ்டின்ஸு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர ஸ்பீடு இருக்கணும், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடு இருக்கணும். அதை ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். The next theoretical question, logical question. A spherical capacitor consists of two concentric spherical conductors held in position by suitable insulating supports. Show that the capacitance of a spherical conductor is given by C equal to அப்படின்னு ஒரு வேல்யூவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேல்யூ. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ப்ரூஃப் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஏபிசிடின்னு கொடுத்தா சூஸ் பண்ண போகிறோம்.
அவங்க ஆன்சரே கொடுத்து நீ ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வி கேன் ப்ரூவ். ஸோ V is nothing but KQ divided by R. ரெண்டு ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் இருக்கும்போது டிவைட் பண்ணும்போது கேவும் கியூவும் ஈக்குவல் 1/R2 மைனஸ் R1. இது மேலே இங்கேயும் போச்சுன்னா R1 மைனஸ் R2 டிவைட் பை R1 R2. கெப்பாசிட்டன்ஸ்னு வேல்யூ பார்க்கும்போது Q டிவைடட் பை V. Q டிவைட் பை Vங்கிற போது KQ இன்ட்டு R1 மைனஸ் R2 டிவைட் பை R1 R2. இந்த கியூவும் கேன்சல் ஆகுது. இந்த வேல்யூஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும்போது R1 R2 மேலேயும் கீழே R1 மைனஸ் R2ங்கிறது அப்படியே தங்கியும் போயிடுறத நம்ம பார்க்க முடியும். அதற்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, K இஸ் நத்திங் பட் 1/4 எப்சிலான் நாட் இல்லையா. அப்போ 1 டிவைடட் பை இந்த வேல்யூ மேலே போகும்போது 4 எப்சிலான் நாட் தனியாகவும் R1 R2 டிவைட் பை R1 மைனஸ் R2ங்கிறது தனியாகவும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தி ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்படியான கொஸ்டின்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வழிகள் உண்டு. நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த யூனிட்டோட பேசிக் பாயிண்ட்டு. நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ வி ஹேவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை விட இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் MCQஸில் நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கவர் பண்ணது எல்லாமே ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதே போல் MCQக்கு பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி கோயிங் டு see the MCQs directly. MCQஸ்னு சொல்லும்போது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி, இல்லை மெடிக்கல் என்ட்ரன்ஸில் கேட்கப்பட்ட மெடிக்கல் என்ட்ரன்ஸ்னு சொல்லும்போது பிஃபோர் நீட்டில் நமக்கு கேட்கப்பட்ட சில முக்கியமான கொஸ்டின்ஸு, JW மெயின்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to solve it. அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட்டாக தேவைப்படும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஃபார்முலா எங்கே எப்படி சப்ஸ்டியூட் ஆகுதுங்கிறத பார்க்குறதுக்கு. அதே போல் கன்வர்ஷன்ஸை நீங்கள் ஒரு தடவை கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கன்வர்ஷன்ஸை நம்ம NCERT பேஸ்டு கொஸ்டின்ஸில் தான் நம்ம அதிகமாக சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 2 பார்ட்டை நீங்கள் கரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா கன்வர்ஷன்ஸ் எப்படிலாம் பண்ணியிருக்கோங்கிறத நீங்களால் செக் பண்ணிக்க முடியுங்கிறத சொல்லிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.